பார்வதி தேவியிடம் பரமனும் ஓர் நாள் பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையினை எடுத்துரைக்க மகிழ் ஒன்று பறந்து அவ்விடம் வந்திட தோகை விரித்து எழில் நடம் புரிந்திட மகேஸ்வரியின் மனமும் அதனை நாடிட அதை கண்ட ஈசன் கடும் சினம் கொண்டிட மந்திரத்தின் மகிமை கேளாது மகிழாட்டத்தில் லயித்தவளை மகிழாய் உருவெடுத்து மண்டுலகு சென்றிடு என கூற தேவியும் தன் தவறுணர்ந்தாள். தகை புரியநாதனை வேண்டி நின்றாள். அவளிடம் தக்க தருணத்தில் வந்து ஆட்கொள்வேன் என்று சொன்ன மயிலை கபாலீஸ்வரனே, காத்திடுவாய் காத்திடுவாய் கபாலிநாதனே காத்திடுவாய், கவசமாய் எப்பொழுதும் எங்களையே காத்தருள்வாய்.